வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. ஆழிமழை கண்ணா என்கின்ற 4வது பாசுரத்திலே வருண பகவானை அழைத்து நீ இப்படி மழை பொழிய வேணும் என்று அவனுக்கு கட்டளை இடுகிறாள். அதாவது மழைக்காகத்தானே இந்த நோன்பு ஏற்பட்டது. எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடி இவர்கள் மழையை பெற இருக்கிறார்கள் என்று இப்படியும் தோன்றுகிறது. ஆனால் இதிலே ஒரு வேடிக்கையான விஷயம், இவர்கள் நோன்பு நோற்ற பிற்பாடு மழை பொழியப் போகிறதா அல்லது மழை பொழிந்த பிற்பாடு இவர்கள் நீர்நிலையிலே நீராடி இவர்கள் நோன்பு நோற்கப் போகிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. உண்மையிலே இவர்களுக்கு நோன்பு என்பது பகவானுடைய திருநாமங்களை சொல்லுதல். ஆகினாலே
இவர்கள் இங்கே மழையாகச் சொல்லுவதும் கூட அந்த எம்பெருமானுடைய கருணை மழை, அவனுடைய கட்டாட்ச மழை என்ன, அதையே நாம் உட்பொருளாக இந்த பாசுரத்திலே கொள்ளலாம். அந்த வருண பகவானை அழைக்கிறாள் என்றால், வருண பகவான் என்கிற தெய்வம் இவர்கள் சொன்னபடியெல்லாம் கேட்பனோ என்று கேட்டால், எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு தேவதைகளும் கூட கீழ்ப்பட்டவர்களாயிருந்து கைகட்டி சேவகம் செய்கிறார்களாம். அதெல்லாம் புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம்தான். திரவந்தி தைத்தியாக பிரணமந்தி விப்ராக என்று தேவர்கள் அடியவர்களை வணங்குவார்கள் என்று சொல்லியிருக்கிறபடியினாலே வருண பகவான் இவர்களிடத்திலே வந்து உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கைகட்டி வாய்பொத்தி நின்று கேட்க, உடனே இவர்கள் நீ இப்படி இப்படி மழை பொழிய வேண்டும் என்கிறார்கள். ஆழிமழை கண்ணா என்று முதலிலே மழைக்கு தலைவனான அந்த வருணனை அழைக்கிறார்கள். ஏன் அவனை வருணனே என்று பெயர் சொல்லவில்லை என்றால், அவன் செய்து வருகிற அந்த தொழில் மழைக்கு தலைவனே என்றால், மழை பொழிவது என்கிறது எப்பேற்பட்ட காரியம் அது. உலகத்திலே ஓரோருத்தனிடத்திலே ஓரொரு காரியத்தை வைத்தான் பகவான். எல்லாரையும் அடி பிடி கொல்லு என்கிற காரியத்தை யமனிடத்திலே வைத்தான். ஊரையெல்லாம் கொளுத்து என்கிற காரியத்தை அக்னி தேவனிடத்திலே வைத்தான். ஆனால் ஊரையெல்லாம் ஈரக்கையாலே தடவி ரட்சிக்கின்ற அந்த காரியத்தை உன்னிடத்திலே என்றோ கொடுத்தான் என்று நீ என்ன பாக்கியம் செய்திருக்கிறாய் என்ன அவனை பார்த்து, ஆழிமழை கண்ணாகா ஒன்றும் நீ கைகரவேல், உன்னுடைய வன்மையை நீ கரவேல் மறைத்து கொள்ளக்கூடாது. நீ நல்லவர்களிடத்திலே பொழிய வேண்டும், தீயவர்களிடத்திலே பொழியக்கூடாது என்கிற விஷயத்தையெல்லாம் இங்கே வைத்து கொள்ளக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? ஆழி உள்புக்கு முகர்ந்து கோடு என்று மேகமானது தீர்த்தத்தை நமக்கு கொண்டு வருகிற பொழுது எப்படி கொண்டு வருகிறது என்கிற அந்த விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் அத்தனையும் இந்த பாட்டிலே ஆண்டாள் காட்டுகிறாள். மேகமானது சமுத்திரத்தினை உள்ளே புகுகிறதாம். அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் அத்தனையும் அது பருகி விடுகிறதாம். ஆழி உள்புக்கு முகர்ந்து கொடு. அதற்கு மேலே ஆர்த்து ஏறி பெரிய ஆரவாரத்தோடு அது ஆகாசத்திலே ஏறுகிறதாம். அந்த ஆரவாரத்தை கேட்டு மழையாலே வாடியிருக்கிறவர்கள் அத்தனை பேரும் சந்தோஷப்பட வேண்டும். அதாவது அழகான உதாரணத்தை சொல்லுகிறார். அனுமான் திருவடியை தேடி, அதாவது பிராட்டியை தேடிக்கொண்டு சென்றான். அப்படி தேடிக்கொண்டு சென்றவன் அவன் இன்னும் வரவில்லையே என்று பார்த்திருந்தவர்களெல்லாம் வெகு தூரத்திலே அவனுடைய ஆரவாரத்தை கேட்டவுடனே இதோ அனுமான் வந்து விட்டான், சீதையை கண்டுவிட்டான் என்று அந்த ஆரவாரத்தை கொண்டே தெரிந்து கொண்டார்களாம். அப்படி இங்கேயும் உன்னுடைய ஆரவாரத்தை கொண்டே நாங்கள் மகிழ வேண்டும். நீ ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து என்றால், ஊழிக்காலத்திலே உலகத்தை எல்லாம் படைக்கின்ற காலத்திலே எம்பெருமானுடைய திருமேனி மிக கருத்து காணப்படுமாம். அதுபோல உன்னுடைய மேனியும் கருக்க வேண்டும். தீர்த்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மேகம் கருப்பாக இருக்குமா. அப்படி உருவம் போல் மெய்கருத்து, உருவம் போல் கருத்து என்றாலே போதுமாயிருக்க மெய்கருத்து என்று சொன்னதனுடைய கருத்தை விவரிக்கின்ற அழகமணவாள பெருமாள் நாயனார் போன்ற ஆச்சாரியர்கள் அற்புதமான அர்த்தத்தை காட்டுகின்றார்கள். நீயும் கூட எம்பெருமானுடைய திருமேனியின் நிறத்தை வேண்டுமானால் உன்னுடைய உடலிலே ஏறிட்டு கொள்ளலாமே தவிர அவனுடைய திருவுள்ளத்தினுடைய கருணையை உன்னாலேயும் ஏறிட்டு கொள்ள முடியாது. மெய் மட்டும் கருக்கலாமே தவிர உன்னுடைய உள்ளம் அந்த எம்பெருமானை போல வராது என்று சொல்லுகிறார்களாம். அப்படி மெய்கருத்து அதற்கு பிறகு அந்த மேகம் செய்ய வேண்டிய காரியம் மின்ன வேண்டும், இடி இடிக்க வேண்டும், அப்படி பொழிய வேண்டும் என்கிற பொழுது பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி என்று அந்த எம்பெருமானுடைய திருக்கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கராயுதம் எப்படி மின்னுகிறதோ அதுபோல நீயும் மின்ன வேண்டும். வலம்புரி போல் நின்றதிருந்து அவனுடைய திருக்கையில் இருக்கக்கூடிய அந்த சங்காயுதம் அது எப்படி ஒலிக்கிறதோ அதுபோல நீயும் இடி இடிக்க வேண்டும். அதற்கு மேலே தாழாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல் எம்பெருமானுடைய அந்த வில்லிலிருந்து புறப்படுகிற ஸ்ரீ சார்ங்கம் என்கிற வில்லிலிருந்து புறப்படுகிற அம்புகளெல்லாம் எப்படி மழை போலே வருமோ அதுபோல மேகமே நீயும் மழை பொழிய வேண்டும். ஆனால் அந்த அம்பிலிருந்து வழக்கூடிய அந்த மழையானது என்ன செய்யும் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய விரோதிகள் அத்தனை பேரையும் அழித்துவிடும். ஆனால் மேகமே நீ கருணையே வடிவெடுத்தவன் ஆகையினாலே நீ எப்படி பொழிய வேண்டும் என்றால் வாழ உலகினில் பெய்திடாய் என்று உலகமெல்லாம் வாழும்படியாக நீ இந்த மழையை பொழிய வேண்டும் என்று அந்த வருணதேவனை பிரார்த்திக்கிறார்கள். வருணதேவனுக்கு கட்டளை இடுகிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். என்ன கட்டளை என்னால்
வாழ உலகினில் அந்த அம்பு மழை போலே அன்றிக்கே உன்னுடைய மழை அது அன்பு மழையாக இருக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே வருணதேவனுக்கு கட்டளையிடுகிறார்கள். ஆக இந்த பாசுரத்திலே முக்கியமாக தெரிவிக்கப்படுகிற கருத்தாவது என்ன என்றால், அந்த எம்பெருமானுடைய அடியவர்களாயிருந்தால் தேவர்களும் கூட அந்த எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு கிஞ்சித்காரம் செய்து உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கைகட்டி வாய்பொத்தி அப்படி சேவகம் செய்பவர்களாக இருப்பார்கள். அதனால் அவனுக்கு கட்டளையிடக்கூடிய வன்மையும் நமக்கு வந்து சேரும் என்று தெரிவிக்கிறார்கள். நாமும் அப்படி எம்பெருமானுடைய அடியவர்களாகவே இருந்து எல்லா நன்மைகளையும் பெற்று மகிழ்வோம். அடுத்து பக்தி மனம் கமழும் திருவெண்பாவை நம் செவிகளில் முழங்கவிருக்கிறது. ஒளித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ ஒளித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ ஒளித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ ஒளித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொடுள்ளவா எண்ணிக் கொடுள்ளவ சொல்லுகோம் அவ்வளவு எண்ணிக் கொடுள்ளவ சொல்லுகோம் அவ்வளவு கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே எண்ணிக் கொடுள்ளவ சொல்லுகோம் அவ்வளவு கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே பெண்ணுக்கு ஒரு மருந்தை பெண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை பெண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானே பாடி கசிந்து உள்ளம் பெண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானே பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்றுருக உள்ளம் உள்நெக்கு நின்று உருக உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேல் ஒரு எம்பாவாய் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேல் ஒரு எம்பாவாய் எண்ணிக்குறையில் துயிலேல் ஒரு எம்பாவாய் திருவாசகத்தினுடைய மிக அழகிய பகுதியாகிய திரு அண்ணாமலை திருத்தலத்தில் ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு மாணிக்கவாசகப் பெருமானால் அருளிச் செய்யப் பெற்ற திருவெம்பாவை சிந்தனையில் பெருமக்களே நீங்கள்
நாள்தோறும் புலர்காலையில் திளைத்து மகிழ்கிறீர்கள். அந்த அற்புதமான 20 பாடல் கொண்ட மிகச்சிறந்த பேரிலக்கியத்தின் 4ஆம் திருப்பாட்டாகிய ஒள் நித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ என்று தொடங்குகிற இனிய பாட்டை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாகவே நம்முடைய பெரியவர்கள் அவரவர்களுடைய மனோபாவத்திற்கு தகுந்தாற்போல், அவரவர்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தாற்போல் உயர்ந்த செய்திகளை அவர்கள் மனம் கொள்கிறாற்போல் நேரம் பார்த்து சொல்லி அவர்களை நெறிப்படுத்துகிற சான்றாண்மை மிக்கவர்கள். அப்படித்தான் இந்த பெண்கள், அதுவும் இளம் பெண்கள், அடுத்த தலைமுறையில் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கணவனுடைய தோள் சேரப்போகிற பெண்கள், குழந்தைகளை ஈன்றெடுக்கப் போகிற பெண்கள், இவர்களுக்கு புலர்காலையில் எழுந்து நீராட வேண்டும் என்று ஒரு உத்தியை நம்முடைய பெரியவர்கள் கற்று வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவள் வாழ்க்கையில் பின் தூங்கி முன் எழுகிற தன்மை உடையவளாக தன்னை இளமையிலிருந்து பயிற்றுவித்து கொள்ள வேண்டும். கணவனுக்கு மனைவியாக, குழந்தைக்கு தாயாக உயர்கிற நேரத்திலெல்லாம் எல்லாரும் உறங்கியதற்கு பின்தான் ஒரு தாய் உறங்க முடியும். அதுபோல் மற்றவர்கள் விழிப்பதற்கு முன்னரே அவள் விழித்து கொள்ள வேணும்னா அதற்கு பயிற்சியை எங்கே தொடங்குவது என்று கருதிய நம்முடைய பெரியவர்கள் நீராடல் என்கிற ஒரு உத்தியை மேலீடாக கொண்டு புலர்காலை நேரத்தில் 12 வயது உடையவர்களாக இருக்கிற பருவ பெண்களையெல்லாம் மார்கழியில் குளிர்ந்த நீரிலே போய் நீராடி இறைவனினுடைய பரந்துபட்ட புகழை நீங்கள் பாடி மெல்ல மெல்ல உங்களை வாழ்க்கை தடத்திற்கு பயிற்றுவித்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு உத்தி அந்த காலத்திலே இருந்திருக்கிறது. அப்படி நீராடச் செல்கிற பெண்கள் போகிற நேரத்தில் ஊர்வம்பு பேசாமல், உலக கதைகள் பேசாமல், அவர்கள் நீராடல் என்பதாகிய உத்தியை கையில் எடுத்து கொண்டு அந்த பெண்களினுடைய நீராடுகிற நேரத்தில் வருகிற உரையாடலின் இடையே சைவ பெருமிதங்களை கொண்டு வந்து இணைத்து இந்த விளையாட்டு பாடலை விளையாட்டு தன்மையுடைய சிறுமியர்கள் உள்ளத்தில் சிவ சிந்தனையை கலப்பதன் மூலமாக அந்த பெண்களை நல்ல தலைமகளாக, நல்ல குடும்ப பெண்ணாக உருவாக்குவதோடு சிவ சம்பந்தமுடைய நெஞ்சமுடையவர்களாக உருவாக்குவதுதான் மாணிக்கவாசகருடைய நோக்கம் என்று பார்க்கிறோம். தூங்கி கிடக்கிறாளாம், கோபம் வந்துவிட்டது மற்றைய பெண்களுக்கெல்லாம், பொழுது விடிந்து விட்டது என்பதை சொல்லியிருப்பது ஒரு முறை, பெண்ணே பொழுது விடிந்து விட்டது என்று சொல்வது ஒரு அன்பு முறை. இன்னும் பொழுது விடியவில்லையோ என்று கேட்பதிருக்கிறதே, அது உரிமை சார்ந்த கிண்டல். ஒள் நித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ, ஒள்ளிய நித்திலம்னா முத்து வரிசை, முத்து வரிசை போன்ற பற்களை உடையவளாக இருக்கிற என்னுடைய தோழியே, ஒள் நித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னும் உனக்கு மட்டும் பொழுது விடியவில்லையோ, எங்களுக்கெல்லாம் விழுந்த பொழுது உனக்கு விடியவில்லையோ என்று கேட்டதும் நாணமுற்று போனவள் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து கண்ணை மூடிக்கொண்டு தூக்கச் சுகத்தால் எழுவதற்கு மனம் வாராது எழுப்பிய தோழியை கண்மூடியவாறே கேட்டாளாம், வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரா? வண்ண கிளிமொழியார்னா மிக அழகான நிறம் படைத்திருப்பதாகிய கிளி போன்ற சொற்களை உடைய தோழிமார் கூட்டத்தில் எல்லாரும் வந்து விட்டார்களா? அந்த கூட்டத்தில் 40 பேர் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். என்னை மட்டும் வந்து காலை நேரத்தில் கோபித்து எழுப்புகிறாயே, எல்லாரும் வந்தாயிற்றா என்று அவள் கேள்வி கேட்கிறாள். அதில் ஒரு நயத்தை கூட நாம் எண்ணி பார்க்கலாம். வண்ண கிளிமொழியார் என்று ஏன் போட்டாராம் மாணிக்கவாசக பெருமான்? நம்முடைய கூட்டத்தில் கிளி போல் பேசுகிற பெண்கள் கூட உண்டே, காலை நேரத்தில் வந்து கோட்டான் போல் இப்படி கூவி என்னை எழுப்புகிறாயே என்று கேட்டவளை எழுப்பியவளை கிண்டல் செய்கிற தொனியும் அதில் இருக்கிறது என்று உரைக்காரர்கள் அதற்கு நயம் எழுதுகிறார்கள். வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரா? படுத்து கொண்டே எஜமானி போல் அவள் கேட்கிறாள். உடனே அவள் பவ்யமாக சொன்னாள், நீங்கள் பெரிய எஜமானி, படுக்கையில் படுத்து கொண்டு கேள்வி கேட்பீர்கள், உங்களுக்கு பொய்யான தகவல்களை சொல்லலாமா? எத்தனை பேர் என்று நான் போய் எண்ணி வருகிறேன், அதுவரைன்ட்டு எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம். இரம்மா, நான் போய் 1 2 3 என்று எண்ணி சரியான கணக்கை உனக்கு வந்து சொல்லுகிறேன் என்று எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகேம்னு 2 அடி எடுத்து வைத்தவளுக்கு அப்போதுதான் புரிந்தது எல்லாரும் வந்தாரா என்று அவள் கேட்டதனுடைய நோக்கம் 1 2 3 4 என்று தலைகளை எண்ணுகிற அதற்கு ஒரு 5 மணித்துளிகள் பிடிக்குமானால்
அந்த நேரம் வரையிலும் தூங்கலாம் என்பதுதான் இவளுடைய நோக்கம்னு தெரிந்து கொண்டு அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, நான் எண்ணுகிற நேரம் வரையிலும் கண்ணை மூடி காலத்தை போக்கலாம் என்பதுதானே உன்னுடைய கருத்து, அதை செய்யாதே என்று அவள் சொல்லிவிட்டு எண்ணப்போனாள். விண்ணுக்கு ஒரு மருந்தை வாசலில் இருக்கிற பெண்களெல்லாம் உறக்கச் சிவன் பெருமை சொல்கிறார்களா? அதுதானே மாணிக்க வாசகர் இந்த பாடலை பாடியதனுடைய நோக்கம். வானத்து தேவர்களுக்கு மாமருந்தாக திகழ்கிற பெருமானி, வேத விழுப்பொருளே, 4 வேதங்களினுடைய திரண்ட பொருளாக இருக்கிற எம் சிவனி, கண்ணுக்கு இனியானி, எம்மை போன்றிருக்கிற மனிதர்களுடைய கண்களுக்கு கூட தோற்றம் தந்து இனிமை தருகிற காட்சி பொருளாக வருகிற எளிவந்த கருணையாளனி, கண்ணுக்கு இனியானி பாடி மற்றவர்களெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார்களா? இவள் போய் 1 2 3 4ன்னு எண்ணிட்டு இருக்கிறா. 40 பேர் இருக்கிற கூட்டத்தில் ஒரு 20 பேரை எண்ணி முடிச்சிருப்பா. மற்றவர்களெல்லாம் இறைவன் புகழ் பாடுகிற நேரத்தில் நாம் வெற்று மனித தலைகளை எண்ணிக்கொண்டிருக்கிறோமே, இது நமக்கு என்ன பிரயோஜனம் என்று கருதியவள் திடீரென்று திரும்பி வந்து படுத்து கிடக்கிறவளுக்கு அருகிலே வந்து போய், யாம் மாட்டேன், இந்த தலையை எண்ணுகிற வேலையை என்னால் செய்ய முடியாது, நீயே வந்து எண்ணி வா, வேண்டுமானால் நீ வாசலுக்கு வந்து 1 2 3 என்று எண்ணி குறையில் அந்த எண்ணிக்கை குறைந்தால் துயிலேலோர் எம்பாவாய், போய் தூங்கடி, நாங்களெல்லாம் புறப்படுகிறோம் என்று 2 பெண்களுக்கு இடையிலே நடந்த அற்புதமான கிண்டலும் கேலியும் கலந்த உரையாடலை சொல்லுவது போல் தொடங்கினாலும் சிவனினுடைய பரந்துபட்டு கிடக்கிற பெரும்புகழாகிய அவன் விண்ணுக்கு ஒரு மருந்து என்று சொல்வதன் மூலமாக, மருந்து என்பது சாவா தன்மை தருவதாகிய அமிர்தம், சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்றி என்பார் திருவள்ளுவர் பெருந்தகை. அப்படிப்பட்டதாகிய விண்ணுக்கு ஒரு மருந்தாய், வேதத்தின் திரண்ட பொருளாய், எல்லாருக்கும் அன்புடையார்க்கு கண்ணுக்கு இனியானாய் வருகிற பெருமானை புலர்காலையில் நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வந்த அற்புத திருப்பாட்டாகிய ஒள் நித்தில நகையாய் என்கிற இந்த இனிய பாட்டை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மிகச்சிறந்த இந்த தருணத்திற்கு நான் நன்றி பாராட்டி மகிழ்கிறேன். இது கிறிஸ்துமஸ் பண்டிகை காலம். உற்சாகமும் உல்லாசமும் பொங்க கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு உலகம் தயாராகி வருகிறது. நாமும் தேவ மைந்தனை, அந்த தேவதூதனை வணங்கி அவரது பிறந்த நாளை வரவேற்று வாழ்த்து பாடுவோம். தேவனோடு இருந்த
நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.